Good evening student. இன்னைக்கு நாம 10th standard mathematicsல unit 2 சரி எண்ணியல் அதாவது numbers and seriesல ஒரு 3 ஃபார்முலா. ஓகேவா ஸ்டூடண்ட்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து n இயல் எண்களின் கூடுதல். அதாவது இயல் எண்கள் 1 2 3 4 இந்த ஆர்டர்லயே போகும். இந்த ஆர்டர்லயே போய் என்னுடைய வேல்யூ கொடுத்துட்டு அதனுடைய மதிப்பு காண்க இல்லைனா கூடுதல் காண்க இப்படி கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கான ஃபார்முலா n × n + 1/2 இயல் எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இந்த ஃபார்முலா. ஓகேவா? இது ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க. சரியா? 1 + 2 + 3 n வேல்யூ கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா அதற்கான கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா n × n + 1/2. ரெண்டாவது ஃபார்முலா இந்த ரெண்டுமே 5 மார்க்கு. n இயல் எண்களில் வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கம்னா ஸ்கொயர் வச்சு வரக்கூடியது. ஓகேவா? வர்க்கங்களின் கூடுதல்னா இயல் எண்கள் 1ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுறது. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இப்படி போய் n ஸ்கொயர் n வேல்யூ கொடுத்துட்டு கூடுதல் காண்க இல்லைனா மதிப்பு காண்க இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதற்கான ஃபார்முலா n × n + 1 × 2n + 1/6. ஸ்கொயர் வச்சு வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரெண்டு இது கீழே 6 வச்சு முடியுது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? மூணாவது ஃபார்முலா இதே மாதிரி 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் வர மாதிரி 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் இப்படி போய் இதற்கான கூடுதல் காண்க. இதே சீரீஸில் அப்படி கேட்டாங்கன்னா n × n + 1/2 the whole square. ஓகேவா? n × n + 1/2 whole square. நல்லா கவனிச்சுக்கோங்க. மூணு ஃபார்முலாமே ஒன்னோட ஒன்று தொடர்புடையதான். ஓகேவா? மூணுலேயே காமனாக வரக்கூடியது n × n + 1. இங்கேயும் பாருங்க n × n + 1 n × n + 1. ஓகேவா? இப்போ சாதாரண ஒரு சீரீஸ் 1ல இருந்து கண்டினியூவாக போச்சுன்னா 1 2 3 இந்த மாதிரி போச்சுன்னா அதற்கான ஃபார்முலா n × n + 1/2. ஸ்கொயர் வச்சு வந்துச்சுன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இந்த ஆர்டர்லேயே இந்த சீரீஸ்லேயே போச்சுன்னா n × n + 1 2n + 1/6. ஸ்கொயர்னா 6. நெக்ஸ்ட் வந்து 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் இப்படி போய் n வேல்யூடைய கியூப் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா n × n + 1/2 the whole square. நல்லா கவனிச்சுக்கோங்க. கியூப் வந்துச்சுன்னா ஹோல் ஸ்கொயர், ஸ்கொயர் வந்துச்சுன்னா கீழே 6 வரணும், ஆர்டினரி வந்துச்சுன்னா கீழே 2 வரும். ஓகேவா? 2 6 மேலே ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஒவ்வொரு சம்முக்கும் இது 2 மார்க். ஓகேவா? ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபார்முலா வந்து 2 மார்க்கு, இந்த ரெண்டும் 5 மார்க்கில் வரும். எப்படி இந்த ஃபார்முலா வச்சு நம்ம அப்ளை பண்ணி 5 நிமிடத்தில் 5 மதிப்பெண் வாங்கலாம். சரியா? இதெல்லாம் ஆனுவலுக்கு கேட்டிருக்காங்க. டிஎன்பிசி டெட்டு எஸ்சிடி எல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கூட இது யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ அடுத்த ஒரு வீடியோவில் ஈஸியாக எப்படி 5 நிமிடத்தில் 5 மதிப்பெண்கள் வாங்கலாம் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக. மீதி உள்ளவங்க ஷார்ட்கட்டில் பார்த்துக்கோங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.